கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் முதல் வசனம் எப்படியா சொல்லுகிறது? ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலை செவிக்கொடான். ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வாலிப பிராயத்தில் இருக்கிறதான உங்களை உங்கள் பெற்றோர்களோ உங்கள் தாய் தகப்பனாரோ கடிந்து கொள்ளும் பொழுது அல்லது சிக்ஷிக்கும் பொழுது அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து உங்களுடைய போதகத்துக்கு செவி கொடுப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு தீர்காயுசையும் சுகபலனையும் கொடுப்பார். தேவ கிருபை உங்கள் மேல் இருக்கும். என்ன, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், இது நியாயம். நீங்க பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத பட்சத்துல உங்க ஆயுசு நாட்கள் குறுகி போக பண்ணும். உங்களுக்கு தேவ கிருபையோ அவருடைய தீர்க்காயுசனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுவீர்கள். தகப்பனுடைய தாயினுடைய போதகத்தை கேட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் சாட்சிகளாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.